வணக்கம். கோவை மாவட்டம் சூலூர் வட்டத்துல இருந்துங்க. காடுவெட்டிப்பாளையம் மோளகாளிபாளையம் இந்த கிராமத்துல பாத்தீங்கன்னா பொதுப்பாதை 291 1A 2A வழியா 304/8 வழியா வந்து பாத்தீங்கன்னா பொதுப்பாதை போகுது. அந்த பொதுப்பாதையை வந்து நம்ம அளந்து கொடுக்க சொல்லி தாசில்தார்கிட்ட நம்ம சொல்லி இருந்தோம். ஆனா அளந்து கொடுக்க சொல்லி நம்ம உயர்நீதிமன்றத்துல வழக்கும் தொடுத்திருந்தோம். அந்த வழக்கு தொடுத்து நோட்டீஸ் ரிட்டு வந்து நோட்டீஸ் சர்வ் ஆயிருக்கு. ஆனா நோட்டீஸ் சர்வ் ஆனதையே வந்து தாசில்தார் என்னங்கிறாரு, நோட்டீஸே எங்களுக்கு சர்வ் ஆகல அப்படின்னு சொல்றாரு. ஓகேங்க, நோட்டீஸ் சர்வ் ஆகல. சர்வ் ஆகாமையே வந்து அவருடைய ஆபீஸ்ல இருந்தே வந்து பாத்தீங்கன்னா சமன் லெட்டர் நமக்கு கொடுத்திருக்கிறாங்க. அதாவது 14/11 அந்த 2025 தேதியில வந்து 11 மணிக்கு 333/985 விபி நம்பர் போட்டு இந்த நம்பர் படி நீங்க உயர்நீதிமன்ற அளக்க சொல்லியிருந்தீங்க, அதப்படி நாங்க அளக்கறதுக்கு வந்திருக்கோம்னு சொல்லி அளவீடு செய்யணும்னு சொல்லி நோட்டீஸ் கொடுத்துட்டு இப்ப அளவீடே செய்யல அப்படிங்கிறாரு. ஆனா அவருடைய ஆபீஸ்ல இருந்தே நேற்றுக்கு வந்து பாத்தீங்கன்னா எங்களுக்கு ஒரு நோட்டீஸ் லெட்டர் ஒண்ணு வந்ததுங்க. அதாவது தாசில்தார் ஆபீஸ்ல இருந்து ஒரு அறிக்கை வெளியிடுறாரு. அதாவது என்னன்னு, நீங்க வந்து இந்த மாதிரி மனு உயர் நீதிமன்றத்துல போட்டதன் பேர்ல எங்களுக்கு வந்து நீங்க பாதை அளக்க சொல்லி கேட்டிருந்தீங்க. அந்த பாதையை வந்து 14ஆம் தேதியே நாங்க அளந்துட்டோம் அப்படிங்கிறாங்க. அந்த 14ஆம் தேதி நாங்களும் ஸ்பாட்ல தான் இருந்தோம். அளவியல் எதுவுமே நடக்கப்படல, புலத்தணிக்கை எதுவுமே செய்யல. ஆனா புலத்தணிக்கை செய்யப்பட்டது அப்படின்னு சொல்லி பொய் புகாரா வந்து இவரு போட்டிருக்கிறாரு. உயர் நீதிமன்றத்தை குழப்பும் வகையில அவருடைய தகவல்களை வந்து பொய்யா தாக்கல் செய்யணும் அப்படிங்கிற நோக்கத்துக்காகவே ஆப்போசிட் பார்ட்டிக்கு ஒரு சாதகமாகவே செயல்பட்டு இருக்கிறாரு. இது அத்தனையுமே வந்து ஒரு ஆதாயத்தை பெற்றுக்கொண்டு காடிவெட்டிபாளையம் விஓ சுஜி மற்றும் தாசில்தார் செந்தில்குமார் சூலூர் வட்டம் இவங்க வந்து பாத்தீங்கன்னா கோகுல்ராஜ் சர்வேயர் இவங்க எல்லாமே பாத்தீங்கன்னா பிளான் பண்ணி ஆப்போசிட் பார்ட்டிக்கு ஃபேவரா நடந்துக்கிறாங்க. அந்த ஆப்போசிட் பார்ட்டி யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா கோவில் கமிட்டி அப்படிங்கிற பேர்ல ஒரு நில புரோக்கர்கள். அவங்க வந்து அராஜகமா செயல்படுறதுதான் அவங்களுடைய வேலையே. அவங்களுக்கு அதுதான் ஊருக்குள்ள வேலையேன்னு சொல்லலாம். ஏன்னா அதை வந்து அரசு அதிகாரிகளுக்கு வந்து கைக்குள்ள போட்டுட்டு அவங்களுக்கு வந்து இதுதான் தொடர்ந்து இந்த வேலையை செய்யறாங்க. இன்னைக்கு மாவட்ட ஆட்சியரிடம் வந்து அவங்கள வந்து கம்ப்ளைண்ட் கொடுக்கறதுக்கு வந்திருக்கோம். இதுல வந்து பாத்தீங்கன்னா அளவீடு செய்யாமலேயே உயர்நீதிமன்ற வந்து வேணும்னே வந்து அவங்களை குழப்பணும் அப்படிங்கிறதுக்காக அளவீடு இது பண்றாங்க. அதுலயும் போன் பண்ணி இந்த மாதிரி நம்ம இந்த அளவீடு நடந்திருக்கு அப்படின்னு சொல்லி நீங்க எப்படி பொய்யா அறிக்கை தாக்கல் பண்ணியிருக்கீங்க அப்படின்னு சொல்லி கேட்டா, இல்ல எங்களுக்கு உயர் நீதிமன்றத்துல